வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய சொல்லி விவசாயிகள் நடத்திய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்தியா மட்டுமில்ல உலகமே கவனிச்சிருக்கும். கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேலே நடந்த ஒரு போராட்டம். 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த விஷயத்தை தொடர்ந்து அப்போது அந்த சட்டத்திலிருந்து பின்வாங்கிறதா மோடி சில வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதை அமல்படுத்த சொல்லி அவங்க வெயிட் பண்ணி பார்த்தாங்க. பட் அவர் செய்யலை. அப்படின்றனால அடுத்த கட்ட போராட்டத்தை ஹரியானா, அந்த பஞ்சாப் எல்லையில், இந்த ஷம்பு எல்லையில் போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினாங்கிறத பார்த்தோம். மோடி அரசு அதை ரொம்ப எவ்வளோ அதை அடக்கிறதுக்காக பல விஷயத்தில் மேற்கொண்டாங்கலாம் பார்த்தோம். இப்போ அந்த விவசாயிகள் விஷயத்தில் மோடி அரசு எதுவுமே செய்யலை. 3வது முறையாக எதுவுமே செய்யாமல் இருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் கூட அந்த குறைஞ்சபட்ச ஆதரவு விலை எதிர்பார்த்தாங்க, அதுவும் எதுவும் இல்லை. அப்படிங்கிறதுனால அடுத்த கட்ட போராட்டத்தை பற்றி அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி பாஜக கொடும்பாய் உருவரிப்பு போராட்டத்தையும், ஆகஸ்ட் 15 சுதந்திர தின அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. சப்ஜெக்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார்? நிச்சயமாக அதாவது இன்றைக்கி போட்ட பட்ஜெட்டில் கூட 1,52,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக 52,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அக்ரிகல்ச்சருக்கு. ஆனால் விவசாயிகளுடைய அந்த பிரச்சனைகள் தீருமானா தீராது. ஏன்னா அவன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சரியான விலை கிடைக்கணும், குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்கணும். அது இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இடைத்தரகர்கள் கம்ப்ளீட்டாக விவசாயிகளை சுரண்டுறாங்க. அதனால் அவங்களுக்கு சரியான விலை கிடைக்கல. ஸோ அதனால மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கேட்டு தான் போராடுறாங்க. அதுக்கு ஒரு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு வேணும். அது வெறும் அனௌன்ஸ் பண்ணால் போராது. அது எஃபெக்டிவாக செயல்படணும். அது செயல்படணும்னா அது யார் இது விவசாயிகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தண்டிக்கிற அளவுக்கு இது ஒரு சட்டம் இருக்கணும். அந்த விலை கொடுத்து தான் நீங்கள் அதை வாங்கணுன்ற மாதிரியான ஒரு கட்டாயம் அங்கே இருக்கணும். அப்போ தான் அந்த பணம் அவங்களுக்கு லாபமாக இருக்கும். விவசாயம் MS சுவாமிநாதன் கமிட்டி சொன்ன மாதிரி உற்பத்தி செலவோட 50% கூட்டி நீங்கள் MSP வைக்கணும். அது அரிசியாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு ப்ரொடியூஸாக இருந்தாலும் சரி, அது கிடைக்காத வரையும் அவங்களுக்கு ஏன்னா விவசாயிகள் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அந்த உழவுலேருந்து ஆரம்பித்து அல்டிமேட்டாக அறுவடை பண்ணுற வரையும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எப்போ மழை பெய்யும், எப்போ மழை பெய்யாது, எப்போ வறட்சியாக இருக்கும், எந்த சமயத்தில் அவங்க அது போட்ட பணத்துக்கு ரிட்டர்ன் வருமா இல்லையான்றது உறுதி கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம விவசாயத்துக்கு நம்ம கேரண்டி கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். அது இந்த பாஜக கவர்மெண்ட் அதை பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு MSPக்கு ஒரு சட்டப்பூர்வமான ஒரு சப்போர்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க. சும்மா அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அந்த இதுக்கு நாங்கள் இவ்வளோ ஏற்றிருக்கோம், இந்த இதுக்கு இவ்வளோ ஏற்றிருக்கோம். ஆனால் நடைமுறையில் அது இல்லை. அதுதான் பிரச்சனை. ஸோ ராகுல் காந்தி அவருடைய பிரச்சாரத்தில் சட்டப்பூர்வமான ஒரு ஆதரவு கொடுப்போம், அதுக்கு சப்போர்ட் கொடுப்போம்னு அவர் சொன்னார். ஸோ இது அவங்களுடைய முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறத பார்க்கணும். அதனால தான் 2021 அந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்க. அப்புறம் அப்போது வாபஸ் வாங்கின பிறகு இந்த MSPக்கெலாம் மறுபடியும் ப்ராமிஸ் பண்ணாங்க, ஒன்றுமே நடக்கவே இல்லை. அப்புறம்னால தான் இந்த பிப்ரவரியில் ஹரியானாவில் ஷம்பு எல்லையில் நீங்கள் சொன்ன மாதிரி நடத்தினாங்க. அதுக்கும் கம்ப்ளீட்டாக எல்லையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த எல்லையிலேயே அந்த டிராக்டர்லாம் நின்றுட்டுருக்கு. அவங்க இன்னும் வித்ட்ரா பண்ணவே இல்லை. இந்த ஆகஸ்ட் 15 அன்றைக்கி ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் போன்ற விஷயங்கள் கொடுக்கலன்னா கண்டிப்பாக நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் இன்றைக்கி பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க, நிர்மலா சீதாராமன் 1 கோடி ஃபார்மர்ஸுக்கு இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கான உதவிகள் செய்வோம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கிளஸ்டர் உருவாக்கும், ப்ரொடக்ஷன் கிளஸ்டர் உருவாக்கும் அப்படின்றாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் முழுக்க வெஜிடபிள்ஸே இது பண்ணுறது. அப்புறம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதே மாதிரி அதை ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, மார்க்கெட்டிங்கான வசதிகள் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் கடுகு, வேர்க்கடலை, சோயாபீன்ஸு, சூரியகாந்தி இது உற்பத்திக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ கிளைமேட் மாறுறதுனால நம்ம விதைகள்லாம் அந்த வீரியத்தன்மையோடு இல்லை. ஸோ மாறுற கிளைமேட்டுக்கு ஏற்றபடியான விதைகளை நாங்கள் கொடுப்போம், அதை அக்காமடேட் பண்ணுற மாதிரியான விதைகளை கொடுப்போன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. நம்ம ஒர்க் ஃபோர்ஸில், இந்தியாவில் இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸில் 45% அக்ரிகல்ச்சர் தான் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க 45% வேலை வாய்ப்பை விவசாயம் தான் கொடுக்குது. ஆக்சுவலாக அது ஓனாக விவசாயம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, விவசாய கூலிகளும் அதில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு செக்டார் இங்கே இருக்கும் பொழுது அது மாதிரி இவங்க கொடுக்குற பணம் இருக்குல்ல, அது உரத்துக்கான சப்சிடி ஆகட்டும், பூச்சி மருந்துக்கான சப்சிடி ஆகட்டும், பல்வேறு இடுபொருட்கள் ஆகட்டும், அதே மாதிரி விவசாயத்துக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த உபகரணங்கள் ஆகட்டும், மிஷினரிஸ் ஆகட்டும், இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறையா சப்சிடி கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணலாம். அதெல்லாம் இன்னும் பண்ண வேண்டிய அவசியம் நிறையா இருக்குது. ஏன்னா இன்னும் விவசாயத்தை மாடர்னைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த விவசாயிகள் வந்து எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் அவங்களுக்கு ஆதார விலை தான். இந்த விலை கிடைச்சா போகிறோம் அப்படின்றது தான் பாயிண்ட்ல அவங்க இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வந்து இவங்களுடைய போராட்டம் வந்து அவங்க எச்சரிச்சிருக்கிற மாதிரியான போராட்டம் நடக்குமே ஆனால் அது வந்து பொலிட்டிக்கலாக வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய அடியை கொடுக்கும். ஹரியானா ஏற்கனவே எலெக்ஷன்ல ஒரு அடி கொடுச்சு லோக்சபால. இந்த விவகாரம் தான் வந்து அவங்க ஹரியானா, பஞ்சாப் 5 இடங்கள் அவங்க தோத்தாங்க. 5 இடங்களில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வின் பண்ணாங்க. ஸோ வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து விவசாயிகள் வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஜாட் விவசாயிகளாகட்டும் இல்லை ஈவன் ராஜ்பூத் விவசாயிகள் கூட பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கண்டிப்பாக வந்து ஹரியானாவில் வந்து அந்த ஆட்சியை மாற்றிட்டு ஹரியானாவில் ஏற்கனவே பாஜக ஆட்சி இப்போ ஊசலாட்டத்தில் தான் இருக்கு. எஸ், இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தினா வெற்றி பெறும். ஆனால் கவர்னர் வந்து சட்டசபையை கூட்ட மாட்டாங்க. காங்கிரஸும் அதை இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஏன்னா எலெக்ஷன் வரதுனால நம்ம இப்போ போய் கவுத்துட்டு ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண வேண்டாம்னு விசாம இருக்காங்க. ஸோ அங்கே ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து பேருக்கு தான் நடந்துட்டு இருக்கு. ஹரியானாவில் பிஜேபி கவர்மெண்ட் பேருக்கு தான் நடந்துட்டு இருக்கு. ஹரியானாவோட அந்த கூட்டணி கட்சியை பாஜகவோட கூட்டணி கட்சி விலகி போயிட்டாங்க. அவங்க விலகி போய் இப்போ மறுபடியும் அசம்பிளி எலெக்ஷனில் சேருவாங்களாம் சொல்ல முடியாது. சேர்ந்தாலுமே வந்து காங்கிரஸ் இந்த வாட்டி ஜெயிக்கிறது உறுதி. ஆனால் காங்கிரஸ் ஆம் ஆத்மியும் தனியாக ஓட்டி போகிறாங்க, காங்கிரஸும் தனியாக ஓட்டி போகிறாங்க. ஆம் ஆத்மி சில இடங்களில் ஓட்டை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக பாஜக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஓட்டை பிரித்து பிஜேபி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பூபேந்தர் ஹூடா என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் தலைவர் 90 இடங்களையும் காங்கிரஸ் போட்டி போடும், இந்த வாட்டி எங்களுக்கு ஒரு ஃபேர் சான்ஸ் இருக்குது, மக்கள் வந்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கலாம், ஆம் ஆத்மிக்கு பெரிய ஹோல்டும் அங்கே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நடுவில் பாஜகவும் வந்து இந்த எலெக்ஷனில் இந்த மாதிரியான விவசாயிகள் போராட்டம் வந்து ரொம்ப இதாக வந்து இதெல்லாம் ரொம்ப ஆவேசமாக கொந்தளிச்சு மறுபடியும் வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு நிலைக்கு அவங்க வந்து பாஜக தள்ளப்படுவாங்க. ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால. ஸோ என்ன மாதிரியான ஆக்ஷன் வந்து பாஜக எடுக்கிறாங்கன்ற பொறுத்து இருந்தால் பார்க்கணும். லாஸ்ட் டைமே வந்து அவர் அந்த 3 வேளாண் சட்டங்களை அமல்படுத்தும் பொழுது வந்து அதில் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கர்வமாக அரசியல் மோடி செஞ்சாருங்கிறத பார்த்தோம். பட் வந்து அவர் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து அதை பின்வாங்கினார். அது காரணம் வந்து எலெக்ஷன் அந்த நேரத்தில் வந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் அதுக்காக பின்வாங்கி மன்னிப்பெல்லாம் கேட்டாருன்னு பார்த்தோம். பட் இப்போதையும் அந்த விஷயத்தை எதுவுமே அவர் பின்பற்றலை அப்படிங்கிறதா மக்களோட கோவமாக இருக்குது, அந்த விவசாயிகளோட கோவமாக இருக்குது. இப்போ திரும்ப எலெக்ஷன் வரப்போகுது, என்ன ஸ்டாண்ட் மோடி எடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. போன முறை பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான எதிர்க்கட்சி இல்லை, அதனால் அவர் வந்து ரொம்ப வீரமாக செயல்பட்டார். இந்த மாதிரி ஒரு வலிமையான எதிர்க்கட்சி இருக்குது, எல்லா விஷயத்தையும் கையில் எடுத்து பேசுறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்க்கட்சி இருக்குது. இப்போ இந்த முறை அவர் எப்படி அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணாலும் பார்க்கலாம். இல்லை, அவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் பற்றி அவங்க அதையும் கவலைப்படுற மாதிரியே தெரியல. ஹரியானாவில் போயிட்டு என்ன பேசுகிறார் அமித்ஷா, பிற்பட்டவர்கள் இடஒதுக்கீட்டு பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ் அப்படின்னு ஹரியானாவில் போய் அதுதான் பேசுகிறார். அங்கே உண்மையான இஷ்யூ விவசாயிகள் இஷ்யூ, அதை பற்றி அட்ரஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. ஆனால் இந்த மாதிரிலாம் பேசி தான் நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசில் இதெல்லாம் பேசி தான் தோத்தீங்க, நீங்கள் மகாராஷ்டிரா இதெல்லாம் பேசி தான் நீங்கள் தோத்தீங்க. அங்கே உங்களை தோக்கடிச்சு யார்? விவசாயிகள் தான் தோக்கடிச்சான், ஜாட்டோ ராஜ்புத் தான் உங்களை தோக்கடிச்சான். திருப்பி வந்து அவங்க அவங்களுடைய அந்த இந்துத்துவ அஜெண்டாவை விடவே மாட்டாங்க. திருப்பி அந்த முஸ்லீம் இந்து இந்த விஷயங்கள் தான். அது முளை மங்கிய ஆயுதமா பாக்குறீங்களா சார்? அது முளை மங்கின்னு இருக்கிற ஆயுதம், அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் வந்து திரும்ப அதை மறுபடியும் பின்பற்றாங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது நமக்கு அதுதான் நமக்கு அல்டிமேட்டா நமக்கு பயன் கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. நம்ம இந்த ஓட் பேங்க் தான் நம்ம ஓட் பேங்க், இவங்களுக்கு தான் எல்லாமே நம்ம செய்யணும். என்ன கேட்கிறாரு சுமந்த் அதிகாரி, வெஸ்ட் பெங்கால் பிஜேபி பிரசிடென்ட், சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, முஸ்லீம்கள் நமக்கு ஓட்டு போடுறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அஸ்ஸாம் முதல்வர் என்ன சொல்றாரு, 2041 அஸ்ஸாம் முழுக்க முஸ்லீம் மாநிலமா மாறிடும், அவங்க நமக்கு ஓட்டு போடல, அவங்களுக்கு எதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கிரிராஜோ ஒரு அமைச்சர் இருக்கார், அவர் என்ன சொல்றாரு, முஸ்லீம்கள் எது நமக்கு எதுவுமே ஓட்டு போடாத போது நம்ம ஏன் அவங்களுக்கு செய்ய, இந்த மாதிரியா தான் இந்த யாத்திரை ஒன்று போறாங்கல்ல, கன்வர் யாத்திரை, அதுல என்ன உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் என்ன சொல்றாங்க, எந்தெந்த கடைக்காரங்க அந்த வழியில் இருக்காங்களோ அவங்களாம் போர்டு எழுதிவிங்க. ஏன்னா போர்டு எதுக்கு எழுதி வைக்கணும்னா அந்த முஸ்லீம் கடையில் யாரும் போகக்கூடாதுன்னு, அந்த முஸ்லீம் பேர் தெரிஞ்சால் உள்ளே போக மாட்டாங்க, முஸ்லீம் ஊழியர்கள் கூட வெளில அனுப்பிச்சிடுறாங்க. அப்போனா இது என்ன மாதிரியான வெறுப்பு பாருங்க. இந்த வெறுப்போடு தான் இவங்க அணுகுறாங்க பாஜக. இது வந்து இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில் இந்த வெறுப்பு தேவையில்லைன்றதான் ராகுல் காந்தியோட வாதம். இங்கே வந்து அன்பு தான் தேவையை தவிர வெறுப்பை விதைக்காதீர்கள்னு அவருடைய பாறையாக இருக்குது. அதனால் திருப்பி இந்த பழைய துருப்பிடி சாயத்தையே இங்கே எடுக்கிறாங்க. சார், இப்போ இங்கே என்ன கேட்குறேன்னா, மோடி வந்து வெளிப்படையாக வந்து ஒரு இந்துத்துவ அரசியல் தான் நம்ம செய்கிறோம், ஒரு இந்துத்துவ அரசியல் தான் நம்மளோட விருப்பங்கிற அவர் அந்த முகத்தை வெளிப்படையாக காட்டுறாரு. இந்த பக்கம் ஆப்போசிட்ல இந்தியா கூட்டணி, குறிப்பாக எதிர்க்கட்சியாளர்களுடைய காங்கிரஸ் வந்து மதச்சார்பற்ற தன்மை, அப்படியே அவங்க ஆப்போசிட் ஸ்டாண்டு, கொள்கை ரீதியாக ஆப்போசிட் ஸ்டாண்டை எடுக்கிறாங்க. இந்த 2 துருவங்களும் எதிர் இருக்குது அப்படின்னும் போது இந்த முறை வந்து அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு வராங்க. அதாவது மதச்சார்பற்ற அரசியலை மக்கள் விரும்புகிறாங்கிறதா ரிசல்ட் காட்டுது. அப்போ அப்படின்னும் போது மோடி ஏன் இன்னும் அதில் பின்வாங்காமல் அந்த விஷயத்தை ரொம்ப உறுதியாக நம்புறாரு? அவங்க அதை விட்டு மாற முடியாது, அவங்க அதுக்காக தான் அந்த கட்சியை வச்சிருக்காங்க. தே கேனாட் சேஞ்ச் தேர் ஸ்டாண்ட். பட் வாக்கை கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. அது கன்வெர்ட் ஆகிறதோ ஆகலையோ அவங்க கடைசி வரை ட்ரை பண்ணுவாங்க. அதே சமயத்தில்
இந்த மாதிரியான இந்த தேர்தலில் கூட்டணி வச்சுக்கிறது போன்ற விஷயங்கள் மூலமாக அரசாங்கத்தை பிடிக்க முடியுமா? இப்போ ஹரியானாலேயே அந்த ஒரு கூட்டணி கட்சி அவங்களை விட்டு போயிடுது இல்லையா? அந்த அந்த கட்சி ஜேஜேபின்னு நினைக்கிறேன். ஜேஜேபிஎஸ் அந்த கட்சியை மறுபடியும் கூட்டணி சேர்க்கறதுக்கான முயற்சியால் கடைசி நேரத்தில் பிஜேபி இறங்கும். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது, அந்த கட்சியை ஈஸியாக இழுத்துருவாங்க உள்ள. அதனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியா கூட்டணி கட்சி வந்து மத நல்லிணக்கத்தை விரும்புறது, மக்களை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுது, ஆக்சுவலாக எல்லோருக்குமான வளர்ச்சின்னு சொல்லுது. அதே மாதிரி பிற்பட்டவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடை கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அது எல்லோருக்குமான வளர்ச்சி தேவையில்லை, நமக்கு முஸ்லீம் ஓட்டு போட மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள்கிட்ட வந்து உங்கள் இடஒதுக்கீடை தூக்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு பிரிக்கிற விஷயங்களை தான் அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த யாத்திரையில் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பிரிவினை, மத ரீதியாக மக்களை வந்து நல்லிணக்கம் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாஜக. அதோட அடிப்படை தான். நல்ல வேளை சுப்ரீம் கோர்ட் தடை போட்டாங்க, இடைக்கால தடை போட்டான். இடைக்கால தடை போடுறதுக்கு முன்னாடி அங்கேயே என்ன பண்ணுறாங்க, அவங்களும் முஸ்லீம்ஸாக என்ன பண்ணுறாங்க, பேரெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. ஏன்னா அங்கே வேற விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இடைக்கால தடை கொடுத்தாங்க கூட கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கல் போலீஸ் அவங்கள விட மாட்டான்ல, அவன் போட்டு ஏதாவது தொந்தரவுப்படுத்திட்டு இருப்பான், சேல் டேக்ஸ் ஆஃபீஸ் வருவான், ஜிஎஸ்டி அது இது ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால தொழில் வந்து நியாயமாக பண்ண முடியல. அவங்க நோக்கம் என்னென்னா முஸ்லீம் கடையில் வியாபாரம் ஆகக்கூடாது, அவன் வந்து அவனுக்கு இந்து கடையில் வியாபாரம். இந்து ஒருத்தவன் அந்த யாத்திரை போகிற இந்து அவன் எந்த கடையில் விரும்புகிறானோ அந்த கடையில் சாப்பிட்டு போகிறான். அவன் விரும்பாத கடையில் அவன் சாப்பிட போகிறதில்ல. அவன் விரும்புகிற மாதிரி இருந்தால் தான் அவங்க சாப்பிட போகிறான். நீங்கள் எதுக்கு அதை போயிட்டு பேரெல்லாம் போடணும், அதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க? தேவையில்லாத விஷயம். அவன் என்ன மெனு வச்சுருக்கான்னு வேணால் எழுதி போடலாமே தவிர அவன் என்ன கம்யூனிட்டின்னு எழுதி போடணும்னு என்னங்க அவசியம் இருக்குது? இதெல்லாம் தான் வந்து பாஜக பண்ணுற ஒரு மோசமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் வந்து இப்போ ஹரியானாவை பொறுத்த மட்டும் அவர்கள் வந்து நிச்சயமாக பாஜகவுக்கு வந்து ஒரு இந்த வேளாண் விவசாயிகள் போராட்டம் ரொம்ப கடுமையான ஒரு சவாலாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்க இந்த வாட்டி வந்து ஹரியானாவில் வந்து பாஜக வின் பண்ணித்தனா அது அதிகாரம், பணம், இந்த கூட்டணி கட்சி போன்ற விஷயங்கள் காரணமாக தான் இருக்குமே தவிர நிச்சயமாக அவங்களுக்கான கிரவுண்ட் லெவல் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அதுக்கான பல்வேறு முயற்சிகள் எடுப்பாங்க, மக்களுக்கு பல விதமான கன்செஷன் கொடுப்பாங்க, மக்கள் யாருக்குமே இலவசமாக பணம் கொடுக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. மத்திய பிரதேசில் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அங்கே அசம்பிளி எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி பெண்களுக்கான 1500 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, சிவராஜ் சிங் சௌகான். இப்போ பல மாநிலங்களில் நீங்கள் கொடுக்குறீங்களா உங்கள் ஆட்சியில்? அதெல்லாம் அது அவங்க கொடுக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து தேவை, அதெல்லாம் வந்து வளர்ச்சிக்கான தேவை அப்படின்னுவீங்க. எதிர்கட்சி ஆட்சி கொடுத்தா வந்து இலவசமாக கொடுத்து ஓட்டு வாங்குறான்னு விமர்சனம் பண்ணுவீங்க. இப்போ ஹரியானாலையும் பாருங்க, இன்னைக்கு நாளைக்கு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இது மாதிரி வரும் பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி. ஆல்ரெடி ஹரியானாவில் இன்னொரு அலௌன்ஸ்மெண்ட் இருக்கு. என்னன்னா அக்னி ஒரு பிரச்சனை, ரொம்ப சீரியஸான பிரச்சனை. அந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஹரியானா ஸ்டேட் கவர்மெண்ட், அங்கே இருக்கக்கூடிய அந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்னா, அக்னிவீரனுடைய அதை ராணுவத்தில் பணியாற்றிட்டு வரக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய காவலர் பணி, வனக்காவலர் பணி உள்ளிட்ட முக்கியமான பணிகள்லாம் நாங்கள் வந்து 10% ரிசர்வேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை அறிவிக்கிறாங்க. 2வது வயது தளர்வு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள்ன்ற மாதிரி குரூப் சி போஸ்ட், குரூப் டி போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து வயது தளர்வு கொடுக்குறாங்க. கூடுதலாக வட்டி இல்லாத கடன், சுய தொழில் செய்வதற்காக வட்டி இல்லாத கடன்லாம் வழங்குறாங்க. இந்த அளவுக்கு வந்து அந்த விஷயத்தை அக்னிவீர விஷயத்தை பேக் அடிக்க மாட்டாங்க, திரும்ப பெற மாட்டாங்க. ஆனால் அதன் மூலம் வர மக்களை இப்படி கன்வின்ஸ் பண்ற ஒரு அரசியலே அங்க இருக்க பாஜக அரசு முன்னெடுக்கிறாங்க. இல்ல அவங்களுக்கு கடன் கொடுக்கறது, தொழில் வாங்க கடன் கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு இருக்குல்ல, அது வந்து கோர்ட்டில் அடிவாங்க. அது ஆக்சுவலாக அதுக்கான சான்ஸ்கள் ரொம்ப கம்மியாது. ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு கோட்டா, கல்வி மற்றும் சமூகம் மற்றும் கல்வி ரீதியில் பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு, அதை வந்து இவங்க வருமானத்தையும் சேர்த்துட்டாங்க சமீபத்தில். ஆனால் அக்னிவீருக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்தால் அது கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுவாங்க. அது எப்படி 10% அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அது தேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் பாஜக எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன கொடுத்தோம், நாங்கள் கோர்ட்டு தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. ஸோ அவர்களை பொறுத்தவரை ஹரியானா போன்ற மாநிலங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அக்னிவீர் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அவன் 4 வருஷமோ 5 வருஷமோ முடிச்சுட்டு வந்தானா அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. அவன் வந்து அவனுக்கு வேலை அதுக்குள்ளேயும் வயசும் ஆகிட்டு வச்சுக்கோங்க, சில வேலைக்கு அவன் போகவும் முடியாது. அப்போ அந்த நேரத்தில் அவன் இப்போவே அவன் வந்து ஆர்மியில் வந்து அவனுக்கு 1 வருஷம் ட்ரைனிங், 4 வருஷம் வேலை அப்படின்னா 1 வருஷம் கழிச்சு அவனை வந்து 1 வருஷத்தில் நீங்கள் என்ன பெரிய ட்ரைனிங் எடுத்துட முடியும்? அங்கே வந்து ஸ்கூலில் ரெகுலராக ஆர்மியில் வந்து ரெகுலராக ஸ்கூலு ரெகுலராக அந்த அகாடமிலெலாம் படிச்சுட்டு தான் அங்கே போகிறாங்க. ஆக்சுவலாக இவர்கள் வந்து பெரிய அளவுக்குலாம் ட்ரைனிங் எடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பெரும்பாலும் என்னென்னா இந்த அக்னிவீர் வீரர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய இராணுவ அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. பெரிய பெரிய இராணுவ அதிகாரிகள் வீட்டில், அவங்க வீட்டில் அந்த ஆர்டர்லி மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த வேலைகள் செய்கிற வேலையில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பொதுவாக வந்து வர தகவலாக இருக்குது ஆக்சுவலாக. அப்போது இந்த வேலைக்கு வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து அவனுக்கு வந்து
ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாது. அதாவது அவன் சப்போஸ் வந்து அவனை வந்து நீங்கள் எங்கேயாவது எல்லையில் அனுப்புறீங்க, அவன் ஏதோ இறந்து போயிட்டான் வச்சுக்கோங்க, அவனுக்கு இறந்து போனதா இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் அந்த நடந்துச்சு. வார் கேஷுவாலிட்டி இதெல்லாம் இருக்குல்ல, கிராஜுவிட்டி இருக்குல்ல, அதெல்லாம் அவனுக்கு இருக்கிற மாதிரி தெரியல அவனுக்கு. ஆக்சுவலாக அவனுக்கு வந்து அந்த கிராஜுவிட்டி தொகையெல்லாம் கிடையாது. அது வந்து இப்போ சமீபத்தில் ராகுல் காந்தி ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு சார். அதுல 1.5 கோடி ரூபாய் கொடுத்துன்னு சொல்லி ராஜ்நாத் சிங் வெளிப்படையே சொன்னாரு. ஆனால் அது மாதிரி இல்லைன்னு அந்த அக்னிவீரோட அப்பா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இன்சூரன்ஸ் பணம், பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட் பஞ்சாப் கவர்மெண்ட் கொடுத்த பணத்தெல்லாம் மத்திய அரசு கொடுத்தா சொல்லி கணக்கு காட்டுறாங்கன்னு சொல்றாரு. அது ஸோ அவங்க வந்து அக்னிவீரனே வந்து ரொம்ப, அதாவது அது வந்து முழுசா திங்க் பண்ணாத ஒரு அரைவேக்காடு திட்டம் அது. ஆக்சுவலா அது ஏதோ வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, அக்னிவீர்ன்ற பேர்ல பாஜக ஆட்களை வந்து உள்ள ராணுவத்துக்குள்ள கொண்டு வரணுன்றது அவங்க ஐடியா. எப்படி இப்போ வந்து கவர்மெண்ட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து வெளியிலேருந்து அவுட் சோர்ஸ் பண்றாங்க, நிறைய பேரை ஜாயின்ட் செக்ரட்டரி லெவல்லே பண்றாங்க. அவங்க வந்து முறைப்படி எல்லாம் வர வேண்டாம், கான்ட்ராக்ட்ல வரலாம். அப்படிப்பட்ட ஆளுங்களை, தகுதி வாய்ந்த ஆளுங்களை எடுக்கணும்ட்டு ஆர்எஸ்எஸ் ஆளுங்களை எடுத்து உள்ள வைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி தான் இந்த கீழே ராணுவத்திலேயும் இந்த அக்னிவீர்ன்ற பேர்ல அவங்க பாஜக தொண்டர்கள் உள்ள போடலான்னா அவங்க ஐடியா. ஆக்சுவலாக அதுதான் அவங்க ஒரிஜினல். பாஜக எதை பண்ணாலுமே அந்த கட்சி நலன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் மனசில் வச்சு பண்ணுவாங்க. டிஎம்கே மாதிரி தான் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ அதனால இருக்கும்போது இது அந்த ஐடியாவில் தான் அவங்க பண்ணாங்க. ஆக்சுவலாக அது வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அது வந்து ராகுல் காந்தி எடுத்த பிரச்சாரத்தினால அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அது பேக் ஃபயர் ஆகி இப்போ அதுவே வந்து அவங்களுக்கு எதிர்பார்ப்பு எடுத்து பல மாநிலங்களில் வந்து அக்னிவீர் ஃபேமிலிஸ் வந்து எங்களுக்கு ஆமாம் வாய்ப்பு கொடுக்கணும், 4 வருஷம் போராது, எங்களுக்கு வந்து ஃபுல் சர்வீஸ் கொடுக்கணும், ஒரு பர்மனெண்ட்டாக எங்களை வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வராங்க. ஹரியானாவில் அது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். ஸோ அது வந்து எலெக்ஷனில் நீங்கள் கொடுக்குற மாதிரி வாக்குறுதி கொடுத்தா ஓரளவுக்கு அது ஓட் பேங்கை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை விட என்னென்னா, இந்த இந்துத்துவ பிரச்சாரத்துக்கு எதிராக உண்மையான மக்களுடைய விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி சார்பாக எழுப்பின விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து ஹரியானாவில் நல்லா எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் அக்ரிகல்ச்சரிஸ்ட்லாம் சப்போர்ட் பண்ணுறதுனால அக்ரிகல்ச்சருக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே. ஸோ ராகுல் காந்தி வந்து இதே இந்தியா கூட்டணிக்கு என்ன மாதிரி பிரச்சாரம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பண்ணாரோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி பிரச்சாரத்தை மறுபடியும் ஹரியானாக்குன்னு ஸ்பெஷலாக பல ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இருந்தாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரியானாவோட கேபிட்டல் சண்டிகரோட மேயர் எலெக்ஷன்லாம் பாஜக கோல்மால் பண்ணாங்க. ஆனால் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்றுபட்டு அங்கே மேயர் எலெக்ஷனில் வின் பண்ணாங்க. நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டே தலையிட்டு நடத்தினாங்க இந்த எலெக்ஷன். ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது ஹரியானாவை பொறுத்த மட்டும் பாஜகவோட காங்கிரஸுக்கும் ஈக்குவலாக ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது. ஆம் ஆத்மிக்கும் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. ஆனால் ஓட்டை பறித்து காங்கிரஸ் தோல்வி அடைகிற அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கான்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த வாட்டி வந்து நிச்சயமாக வந்து 90 இடங்களில் மெஜாரிட்டியான இடங்கள் காங்கிரஸ் வரதுக்கான ஒரு 45 இடங்களுக்கு மேலே வந்தால் போகிறோம். ஒரு 50 இடங்கள் வரையும் காங்கிரஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் பொதுவாக அங்கே இருக்கிற இந்த லோக்கல் மீடியாலாம் சொல்கிற விஷயமா இருக்குது. ஸோ இது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். விவசாயிகள் போராட்டம் எந்த அளவுக்கு வந்து இந்த முடிவுகளில் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக கொண்டு போகும், இல்லை பாஜக எந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை அவங்களுக்கு ஏற்றபடி திசை திருப்புறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா விவசாயிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸாக அவங்க காத்திருந்து ரொம்ப சீரியஸாக அர்ப்பணிப்போடு செய்கிறவங்க. ஏன்னா கடந்த காலத்தில் 1.5 வருஷம் காத்திருந்து போராட்டங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இந்த முறை வந்து ஒரு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு. அன்றைய தினம் வந்து ஒரு டிராக்டர் பேரணி, நாடு தழுவிய பேரணி அப்படின்னா அது உண்மையிலே ஆளும் அரசுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. பிறகு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து கொடும்பாவை உருவமை இருக்கிறது அப்படிங்கிற அளவில் ஒரு போராட்டத்தை எடுக்கிறாங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா மாறும். அப்படிங்கும்போது அதை எப்படி வந்து கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், பாஜக அதை எப்படி கையாள போது, அந்த எம்எஸ்பியில் மோடி என்ன நிலைப்பாடு எடுக்க போறாருங்கிறது அவருக்கு ஒரு நெருக்கடியான ஒரு பாயிண்டாக வந்து நிற்க போகுது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனை, மோடிக்கு எதிரான பிரச்சனை டெவலப் ஆகும்பொழுது எதிர்கட்சிகள் தான் இந்திய கூட்டணி ரொம்ப கம்பைனாக ஒன்னாகி ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இருக்கா? அவங்க கரெக்டாக தான் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களா? எதிர்கட்சிகளோட ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? எதிர்கட்சிகளை பொறுத்த மட்டும் வந்து ஹரியானாவில் வந்து ஆம் ஆத்மி ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் அங்கே வந்து கூட்டணி வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. 2 பேருமே தனித்தனியாக தான் போட்டி போடுறதா சொல்லிட்டாங்க. அது தவறான ஸ்ட்ராட்டஜி, அது சரியா இல்லை. அது வந்து வேற வழி இல்லை. ஏன்னா வந்து டெல்லியில் வந்து இது எடுபடலை. டெல்லியில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இது எடுபடலை. அதனால் வந்து பஞ்சாபில் கூட்டணி இல்லாமையே காங்கிரஸ் 6 இடங்களில் வந்தது. ஸோ காங்கிரஸ் ஆஸ் அ பார்ட்டி ஹரியானாவில் அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வலிமையாக இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால் வந்து தனியாக நிற்கிறது தான் கரெக்ட். ஆக்சுவலாக சப்போஸ் நாளைக்கு ஏதாவது ஒரு மெஜாரிட்டி வரதுல பிரச்சனை இருந்தால் அப்போ வெளியிலேருந்து ஆதரவு அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர 2 பேருமே தனித்தனியாக நிற்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு பக்கம் வந்து அவன் இந்த ஜேஜேபி ஒரு தனியாக நின்னாலும் அவனும் ஓட்டை பிரிப்பான் இல்லையா? அதனால் அதெல்லாம் காங்கிரஸுக்கு அட்வான்டேஜாக மாறும். அதனால தான் பாஜக அந்த இடத்துல ஏதாவது ஜேஜேபியை திருப்பியும் கொண்டதுக்கான முயற்சிகளில் இறங்குவாங்கன்றது என்னுடைய கருத்து.
ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் வந்து இதை வந்து வெறும்னு விட்டுற மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அவர்களும் வந்து இந்த எப்படி ஓட்டுகளை வாங்குறதுன்ற விஷயங்களில் கண்டிப்பாக வந்து தீவிரமாக இறங்குவாங்க. இந்த வேளாண் போராட்டத்தை வந்து எப்படி சமாளித்து நமக்கு ஆதரவாக திசை திருப்புறது, இந்த பிஜேபி கொடி எரிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை உண்டாக்கும் அந்த ஏரியாக்களில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நாடு முழுக்க டிராக்டர் பேரணி அப்படின்ற போது மறுபடியும் வந்து விவசாயிகள் தான் வந்து பேக் போனாக இருக்காங்க. ஸோ அவர்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக திரும்புகிறாங்கன்ற பட்சத்தில் கம்ப்ளீட்டாக காங்கிரஸ்க்கு ஆதரவான ஒரு நிலை தான் அங்கே வரும். ஆக்சுவலாக ஏஏபிக்கும் கொஞ்சம் போகுறதுனால மெஜாரிட்டி காங்கிரஸ் தான் அங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்த ரொம்ப தூரம் வந்து பிஜேபி போக விட மாட்டாங்க. விவசாயிகள்கிட்ட வந்து ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேட் உங்களுக்கு போயிட்டு வச்சுக்கோங்க, இன்னும் மோடியோட செல்வாக்கு இன்னும் சரியறதுக்கான வாய்ப்பு. மகாராஷ்டிரா ஏற்கனவே கொஞ்சம் ஊசலாடின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த ஷிண்டே போயிட்டு சரத்பவாரை பார்த்து ஏதோ பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது என்ன பேசினார், எதுக்காக போனார், என்ன பண்ணார், அது விஷயம் புரியல. ஏன்னா அவங்க வந்து ஷிண்டே எந்த நேரத்தில் காலை வாரிட்டு எங்கே போவாருன்னு சொல்ல முடியாது. அவர் வேற ஏதாவது பிளான் வச்சுட்டு போனாரா? சரத்பவார் என்ன சொன்னார்? சரத்பவார் எல்லாரையுமே சந்திக்கிறார். அவர் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொருத்தரை சந்திச்சுட்டே இருக்கார். எதிராக இருக்கிறவங்களெல்லாம் அவர் சந்திக்கிறார். அது என்னத்துக்காக சந்திக்கிறார், ஏன் சந்திக்கிறாருன்னா இல்லை, ஒரு வயசான ஒரு தலைவராக இருக்கிறதுனால அவர் எல்லாரையும் சந்திக்கிறாரு. அதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், அவர் இந்தியா கூட்டணியில் தான் இருக்காருன்னு அப்பப்போ சொல்கிறாங்க. பட் அரசியல் பார்த்தீங்கன்னா ஆசச் இன்னைக்கு இருக்கிற அரசியல் அப்படியே போச்சுன்னா மகாராஷ்டிராலையும் வந்து இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து இவங்க 2 ஸ்டேட்டையும் மிஸ் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. அது வந்து மோடிக்கு வந்து பெரிய சரிவு வந்து எதிர்காலத்தில் உண்டாக்கும். இந்த கூட்டணி கட்சிகள் நாயுடுவோ நிதிஷ்குமாரோ அப்போ வந்து ஏதாவது ஒரு பிரேக் வருமா, அப்போ வந்து ஏதாவது இந்தியா கூட்டணி எங்கள் எம்பிக்கள் எண்ணிக்கை ஏற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அதுக்கான முயற்சிகள் அப்போ இறங்குவாங்க. ஸோ அது வந்து ஒட்டுமொத்தமாக பிஜேபியோட அரசியலே கீழ் நோக்கி தள்ளுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் மோடி வந்து இந்த ஹரியானா மகாராஷ்டிரா வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டார், ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பார். நிச்சயமாக ஹரியானாவை பொறுத்த மட்டும் அவர் விவசாயிகள் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு மாபெரும் போராட்டத்தெல்லாம் இறங்கினா அதை சமாளிக்கிறதுக்கான வழிகளை வந்து அவர் பார்ப்பார். அவர் அலட்சியமாக விட்டுற மாட்டார். மோடிக்கு ஒரு கடுமையான ஒரு ஃபைட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி.